அனைவருக்கும் வணக்கம். முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய 3வது காண்டமாகிய வஞ்சி காண்டத்தில் முதல் காதையாக இருக்கக்கூடியது குன்றக்குரவை. திருச்செங்குன்றம் வேங்கை மர நிழலில் நின்ற கண்ணகி கோவலனுடன் வானுலகம் செல்கின்றாள். இதை கண்ட குரவர்கள் மலை வளம் காணச் சென்ற செங்குட்டுவனிடம் சொல்ல, அவன் கண்ணகிக்கு சிலை எடுக்க வடநாடு சென்று தன்னை எதிர்த்து பகை வீரரான கனகவிசயர் தலையில் கல்லை ஏற்றி கொண்டு வந்து கண்ணகிக்கு கோயில் அமைத்த வரலாறுகளை பற்றி சொல்லக்கூடியது வஞ்சி காண்டமாகும். குன்றக்குரவையில் கண்ணகியை இவ்வாறாக தாங்கள் கண்டதாகவும், இப்படியெல்லாம் கண்ணகி வந்து நின்றாள் என்ற கதைகளை சேரன் செங்குட்டிடம் அங்கே மலைப்பகுதியில் வாழக்கூடிய குரவரின மக்கள் கூறுகின்றனர். அப்பொழுது குன்றத்தின் மலை தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனோடு சேர்த்து கண்ணகிக்கும் கோவில் எழுப்பி வழிபடுவோம் என்று கண்ணகியையும் சேர்த்து தெய்வமாக போற்றி ஆடக்கூடிய நிகழ்வுகளை இந்த காதையில் அமைக்கப்பட்டுள்ளது. குன்றக்குரவையில் மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்களின் பழக்க வழக்கங்களில் ஒன்று, குருவிகளை ஓட்டியும் கிளிகளை விரட்டியும் அருவிகளில் குளிர்த்து நீர்ச்சுனைகளில் மூழ்கியும் வாழ்கின்றவர்கள் குரவர்கள். அவர்களுடைய மலை மேல் வேங்கை மர நிழலில் ஒரு மார்பு அற்றவளாக அவர்களுடைய மனம் வருந்துமாறு வந்து நிற்கின்றாள் கண்ணகி. அவள் வள்ளி போன்று அழகுடையவளாக காட்சி தந்தாள். குரவர்கள், பெண்ணே நீ யார் என்று கேட்க, அது கேட்ட கண்ணகி சிறிதும் கோபம் கொள்ளாதவளாய், அழகிய மதுரையும் அதன் அரசையும் அழித்து முன் செய்த தீவினை பல நாள் கணவனை அவ்வூரிலே இழந்துவிட்டு இங்கே வந்திருக்கின்ற தீய பாவி நான் என்று கூறுகிறாள். இப்படி சொன்னதும் நாங்கள் பயந்து நடுங்கி கைகூப்பி வணங்கி நின்றோம். அப்பொழுது அந்த சூழலில் வானவர்கள் வந்து பூமாரி பொழிந்து குன்றத்தவர்கள் கண் எதிரே கணவனோடு அப்பெண்ணையும் அழைத்து கொண்டு போனார்கள். இவள் போல் ஒரு பெரிய பெண் தெய்வம் நம் குலத்தில் இல்லவே இல்லை என்று வணங்கி கூப்பினார்கள். வானுலகத்து தேவர்கள் கோவலனோடு கண்ணகியை அழைத்து சென்ற அந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய சிறுகுடிலில் உள்ளவர்களே இப்பெண்ணை தெய்வமாக போற்ற வேண்டும். வெள்ளி போல் ஒளி வீசும் அருவி பாயும் மலை சாரலில் வாசமிகு பூமலரும் கிளைகள் நிறைந்த வேங்கை மரநிலையில் வந்து நின்ற கண்ணகிக்கு கோயில் எடுத்து இவளை தெய்வமாக நாம் கொண்டாட வேண்டும். சிறுகுடியில் உள்ளவர்களே பறைகளை முழக்குங்கள், சிறு பறைகளை அடியுங்கள், கொம்பு ஊதுங்கள், மணிக்கட்டி முழங்குங்கள், குறிஞ்சிப்பண் பாடுங்கள், மணக்கும் அகில் புகை வாசம் ஏந்துங்கள், பூமலர் தூவி போற்றுங்கள், சுற்றிலும் காவல் மதில் எடுத்து வாசல் வையுங்கள், போற்றி பாரி பரவி பணியுங்கள், வாசமலர் தூவி வணங்குங்கள். ஒரு மார்பு இழந்த அப்பெண்ணுக்கு இப்பெருமலையில் வாழக்கூடிய மக்களும் இந்த பெருமலையில் இருக்கக்கூடிய வளமும் வற்றாது வளர்ந்து ஓங்க வேண்டும் என்று வேண்டி அவளுக்காக கோயில் எடுங்கள். சிறுகுடியில் உள்ளவர்களே அவளை எப்பொழுதும் தெய்வமாக வணங்குங்கள் என்று கூறினோம். இந்த மகிழ்ச்சியின் காரணமாக சுனையில் சென்று தலைவி தோழி அனைவரும் நீராடுவதற்காக செல்கின்றனர். அப்போது தலைவியும் தோழியும் தன் தலைவனை நினைத்து பாடுகின்றனர். அப்படி பாடும் பொழுது முருகனுடைய போர் செய்திகளும் இடம்பெறுகின்றது. அணிமணி புனைந்தவளே அங்கோர் அருவி, இதோ இங்கோர் அருவி பார், கருமை குழம்போடு அரிதாரத்தின் இடித்த பொடியும் சிந்தூரப் பொடியும் கலந்து வாசம் வீசும் இந்திர வில் போல அழகும் கிளும் எனும் ஓசை கொண்டு இங்கு வந்து வீழும் மலை அருவியை பார்.
அதில் நீந்தி குளித்தாடுவோம் வாராய், கவலைப்படாதே என்று சொல்லி நம் அழகு நலம் கவர்ந்து கொண்ட தலைவனுடைய வெண்மேகம் சூழ்ந்த சோலையில் உள்ள மலை அருவியில் நீராடி கழிப்போம் வா என்று தோழியை தலைவி அழைக்கின்றாள். நம்மை பிரிந்து சென்றவர் வாழும் மலைப்பகுதியில் இருந்து வருகின்ற அருவி நீர் இது. இதோடு பிணங்கி கோபம் கொள்ள நமக்கு ஒரு காரணமும் இல்லை. என்றாலும் அவர் வாழும் நாட்டின் மலை மீது படிந்து வரும் இந்த அருவி நீரில் நாம் மட்டும் குளிக்கவில்லை, மற்ற பெண்களும் நீராடுவதை பார்க்கின்ற போது நம் உள்ளம் வருந்துகிறதே, ஏன் என்று கேட்கின்றாள். அவர் வாழும் மலையில் இருந்து பொன்பொடி சுமந்து வரும் அருவி நீர் இது. இதோடு கோபிக்க நமக்கு ஒரு காரணமும் இல்லை. ஆனால் பொன்பொடி சுமந்து வரும் அவர் வாழும் நாட்டு மலை அருவி இதில் மற்ற பெண்களும் அவிழ்ந்த நீராடக் கண்டால் நம் மனது வருந்துகிறதே, இது ஏன் தோழி என்று தலைவி கேட்கிறாள். அவருடைய மலை நாட்டில் இருந்து பூந்தாது சுமந்து வரும் இந்த புதுநீர் அருவியோடு ஊடி சினம் கொள்ள நமக்கு ஒரு காரணமும் இல்லை. என்றாலும் பூந்தாது சுமந்து வரும் இந்த புதுநீர் அருவியில் புகுந்து மற்ற பெண்கள் நீராடக் கண்டால் நம் மனம் வருந்துகிறதே, இது ஏன் தோழி என்கின்றாள். இனிய மொழி பேசும் என் அருமை தோழியே, மையுண்ட நம் கண்கள் சிவக்க அருவி நீரில் குளித்து விளையாடினோம். எனில் கடல் நடுவே மாமரமாய் நின்ற சூரனை கொன்ற வேலினை ஏந்திய வேலவனை போற்றி குரவை கூத்தாடி பாடுவோம் வா. பெருமை பெற்ற செந்திலம்பதியாகிய திருச்செந்தூரும் திருச்செங்கோடும் வெண்குன்றம் என்னும் திருத்தணியும் ஏரகம் என்னும் சுவாமி மலையும் விட்டு பிரியாது இருக்கும் திருமுருகன் திருக்கை ஏந்திய இலை போன்ற ஒளியுடைய வேல்தானே இது. பூவுலகை சுற்றியுள்ள பெரிய கடல் உள்ளே புகுந்து மறைந்து மரமாய் நின்ற சூரபத்மனை கொன்று அழித்தது இந்த வேல்தானே. 6 முகமும் 12 கையும் உடைய ஒப்புமையில்லாத ஒரு பெரும் திருமுருகன் கையில் ஏந்திய வேல் அல்லவா. மயிலேறி அசுரலாற்றும் அழியும் வண்ணம் அவர்களோடு போரிட்டு வானுலக தேவரும் போற்றும்படியாக இருந்தது இந்த வேல் அல்லவா. சரவண பொய்கையாகிய பூமலர் படுக்கையிலே கார்த்திகை பெண்கள் 6 திருமுலை பாலுண்டு வளர்ந்தவனுடைய திருக்கை ஏந்திய வேல் அல்லவா. வளரும் மலை சூழ வரும் அரக்கனுடைய நெஞ்சை பிளந்தது. கிரௌஞ்ச மலையாக நின்று அவனை கொன்று அழித்தது இந்த வேல் அல்லவா. முன்கையில் வளையல் அணிந்தவளே என் தோழியே, மிளகு கொடி படரும் குளிர்ந்த மலை நாட்டவனாகிய என் தலைவன் எனக்கு செய்த நோய் அறியாது அதை போக்க வழி அறியாமல் என் தாயோ என் மேல் முருகன் வந்தான் என்று சாமியாட வேலனை அழைத்தாளே, இது வேடிக்கையாக இருக்கிறது. இது என்ன விந்தை. பெரிய மலையுடைய நாட்டிலே வாழக்கூடிய மன்னனாகிய என் தலைவன் எனக்கு தந்த நோயை வேலன் வந்தா தீர்ப்பான். அப்படி தீர்க்க அவன் வந்தால் அவன் அறிவற்றவன், அவனிலும் அறிவற்றவன். அவன் மேல் சாமியாடவிடும் கிரௌஞ்ச மலையை பிளந்த அந்த வேலன். மனம் வீசும் சோலைவனம் நிறைந்த மலை நாட்டு எம் தலைவன் தந்த நோயை வேலன் வந்தா தீர்ப்பான். அப்படி அவன் தீர்க்க வந்தால் அவன் ஒரு மடையன், அவனிலும் மடையன். கல்லால மரநிழலில் அமர்ந்த சிவனின் மகன் முருகனாவான். அழகிய வளையல் அணைந்த என் அருமை தோழியே, மலை நாட்டு தலைவன் மார்பகம் பொருந்தியதால் வந்த நோயை வேலனால் தீர்க்க முடியுமா? முடியுமென்றால் வேலனும் மடையன், அவன் மேல் சாமி சொல்ல வரும் கடம்ப மாலை அணிந்த வேலவனும் மடையன். வேலன் வந்து சாமியாடும் களம் சேர்வானானால் நீல நிற மயில் மீது வள்ளி மயில் தன்னோடு காட்சி தருகின்ற முருகன் வருவான். அப்படி வந்தால் மலைநாடன் வந்து மணிமாலை சூட்ட அருள்க என்று நாம் அவனிடம் கேட்கலாம். கைலாய மலையின் கடவுள் பெற்ற முருகனை மலைவாழும் குறவர் மகள் வள்ளியினுடைய அசோக மலர் போலும் திருவடிகளை நாம் தொழுது நிற்போம். வேறு எவரோடும் எனக்கு மனம் வேண்டாம், என் தலைவனோடே எனக்கு மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்போம். மலையரசன் மகள் உமாதேவியின் மகன்
நிலா பிறை போலும் நெற்றியும் அழகுமுடைய வள்ளி குறவர் மகளாகிய குமரனை நாம் துதித்து வணங்குவோம். பலரும் அரிய மலைநாட்டு மன்னன் வந்து எம்மை மணந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கேட்போம். குறமகளாகிய எம் குலத்தில் பிறந்த வள்ளியை மணம் புரிந்து அருமுகப் பெருமானாக விற்றிருக்கும் உன் திருவடிகளை தொழுது வணங்கி நிற்கின்றோம். நீர்த்துறைகளிலே நின்று உன் திருவடிகளை தொழுவார் விரும்பும் மனம் பெற நாங்கள் எங்கள் தலைவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டுகின்றோம். எங்களுக்கு அருள் செய்க என்று வேண்டுவோம். பிறகு யாரோடும் எங்கள் திருமணம் நடக்கக்கூடாது என்பதையும் வேண்டிக் கொள்வோம். அல்லது திருமணமே வேண்டாம் என்றும் வேண்டிக் கொள்வோம். இப்படி நான் பாடிக்கொண்டிருக்க அதை மறைந்து நின்று கேட்டு மகிழ்ந்த மலைநாட்டவனாகிய என் தலைவன் ஒன்றும் சொல்லாமல் போக நான் ஓடிப்போய் அவன் முன் தொழுது நின்று சொன்னதை சொல்லுகின்றேன். தோழிப்பெண்ணே, நீ கேள். தலைவா, நீ கடப்ப மலர்மாலை அணிந்து வேலை கையில் ஏந்தி ஒரு பெண்ணை தேடி இவ்வூர் வந்துள்ளாய். அப்படி நீ வர என்ன வேலவனா? உனக்கு ஆறுமுகம் இல்லையே, அருகே அழகிய மயிலும் இல்லையே, கூடவே குறமகளான வள்ளியும் இல்லை, 12 தோள்களும் இல்லை. எனவே இச்சிறுகுடி மக்கள் உன்னை கந்த கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு தலைவியை தேடி வந்த தலைவன்தான் என்று என்னை வல்லவா ஏசுவார்கள்? இங்கே பிறர் தூற்றும் பழிச்சொல் மிகுதியானதை நான் கூற கேட்டு வருந்தி அழும் என் நெஞ்சம் பின் நிற்க, பரந்த நிலப்பரப்புக்குடைய மலைநாட்டவன் என்னை விரைந்து திருமணம் செய்து கொள்ள வருவான் அல்லவா? எனவே தன்னுடைய ஒரு மார்பினால் மாமதுரை நகரை அழித்தவள் தன் காதல் தலைவன் குவலனோடு வானவர்கள் வந்து தொழ கண்ணகிக்கு கோவிலினை காண்பித்தார்கள். அப்படிப்பட்ட நிலை உடையவள் பெருமைகளை பாடுவோம் பாடுவோம் வா தோழியே. கொடுங்கோல் அரசு முறை அழிய வெற்றி கொடி பரந்த மாட மதுரை மாநகரை தீயால் எரித்த தெய்வப்பெண்ணை பாடுவோம். எம் பெரிய மலை தலைவன் என் தலைவன் எனை வந்து மனம் செய்து கொள்ள வரவேண்டி பாடுவோம். பெருமை மிக்க பத்தினி பெண் கண்ணகியை போற்றி தொழுகின்ற பெண் ஒருத்தி நம் புனத்தில் உள்ளாள். அவள் கணவனை அவளிடம் கொண்டு வந்து யார் சேர்ப்பார்? வானுலகத்தவர் எல்லாம் வந்து புகழ வேங்கை மர நிழலின் கீழ் வந்து நின்றாள் ஒரு பெண். அப்படி வேங்கை மரத்தின் கீழ் வந்து நின்றவள் தானும் வானுலகம் போனாள். இப்படி தானும் வானுலகம் போகும் பெருமை பெற்ற கண்ணகியை நாம் போற்றி இவ்வூரும் ஒரு பெருமையாக இருப்பதாக. அவளை போற்றி பாடுவதால் நம் குலமும் மேன்மை அடைவதாக. பொன்வளை அணிந்த பெண்களே தம் கணவரோடு கூடி வாழும் அப்பெருமையும் உடையதாகுக இவ்வூர் என்று தோழியிடம் தலைவி குன்றக்குரவத்தில் முருகனையும் முருகனோடு சேர்த்து இவ்வூருக்கு பெருமை சேர்த்த கண்ணகியையும் போற்றி பாடுவோம் என்று குறிப்பிடுகின்றாள். நாம் குரவை ஆடி பாடும் பாடலை கேட்டு எம் காதலர் எம் கையகத்தவர் ஆனார். வில் பொறிந்த இமயத்தோடு கொல்லிமலையையும் ஆண்ட குடநாட்டு அரசன் அவனுடைய வெற்றி புகழோடும் அவன் எப்பொழுதும் நீடுழி வாழ்வானாக என்று தலைவி தோழியிடம் நாம் சிறப்பித்து பாடுவோம் என்று குறிப்பிடுகின்றாள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர்